இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நாம் எப்படியெல்லாம் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய இரண்டாம் வருகையினால வரக்கூடிய மகிழ்ச்சி, கர்த்தரின் மறு வருகையை குறித்த நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு நபர் ஒரு தூர தேசத்தில் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். அவங்க திரும்பி ஒரு நாள் வர்றாங்க அப்படின்னா அன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக ஆவலோடு அந்த வருகையை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதுபோலதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக 2வது முறை இந்த உலகத்துக்கு வருவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். சங்கீதம் 96:11-13 இவ்வாறு சொல்லுகிறது: வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடு மதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விலங்குகள் எல்லாம் களி கூறும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது அங்க போட்டிருக்கு பாருங்க. இயற்கைகள் எல்லாம், அவர் படைத்த படைப்புகள் எல்லாம் அது தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. வானத்துல படைக்கப்பட்ட கிரகங்கள், படைக்கப்பட்ட சுடர்கள் எல்லாம் அதது பணிய, அங்க யாருமே போலீஸ் தேவையில்லை. அதை வழி நடத்துவதற்கு, அங்க சரிப்படுத்துவதற்கு கோர்ட்டு கேஸு எதுவுமே அங்க இல்லை பாருங்க. ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்டா அதது பாதையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பாருங்க, அவர் வருகை எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கு. பூமியில் உள்ள சர்வ சேனையும், வானங்கள்லாம் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகுமா அவருடைய வருகையின் போது. நாடு மதிலுள்ள யாவும் களி கூறுமா. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக பாருங்க, காட்டு விருட்சங்கள், காட்டுல இருக்கிற சாதாரண செடி கொடிகள்லாம் களி கூறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வருத்தத்தின் பலனையும் அவர் கொடுப்பதற்காக, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திற்கான நியாயத்தையும் தீர்ப்பதற்காக அவர் வருகிறார். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிலிப்பியர் 4:4-5 இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவருடைய வருகை, அவருடைய வருகை மிக சமீபம் என்று பார்க்கிறோம். இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அடையாளங்களை வைத்து பார்க்கும்போது அவருடைய வருகை மிக சமீபம். யாருக்கு? அவருக்குள் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்குள் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தை விட்டு கிறிஸ்துவை உடையவர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, கிறிஸ்துவை உடையவர்களாக வாழுகிறவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆதி திருச்சபையில உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட புதியதுல ஒருவரை ஒருவர் இவ்வாறு வாழ்த்தி கொள்வார்களாம், மாரநாதா என்று. அந்த மாரநாதா என்ற பதத்திற்கு அர்த்தம் இதோ கர்த்தர் வருகிறார் என்ற அர்த்தம். அவருடைய சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்வார்களாம்? ஆண்டவர் மேல போயிட்டாருன்னு நினைக்காதீங்க, சீக்கிரம் வரப்போறாரு, இதோ கர்த்தர் வருகிறார் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோமா? நமக்கு மிகவும் பிரியமானவர்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறார்கள் என்றால் எவ்வளவு வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம், எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த உலகத்துல நீங்க ஒருவேளை உங்களை விட்டு கடந்து போனவர்கள் என்றாலும் சரி, என்னோடு கூட கொண்டு வருவேன் என்று நம்மை தேற்றுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 4:16-18 இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சேனைகளோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவர் சொல்லுகிறார், நான் என்னோட கூட கூட்டி கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அவருடைய வருகை எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியது பாருங்க. உங்களை விட்டு கடந்து சென்றவர்களை கூட அவர் கூட்டி கொண்டு வருவார். அவர்களை பார்க்கக்கூடிய அந்த தருணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே நம்மை விட்டு செல்லுகிறவர் அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை அவர்களோடு கூட பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும்படியாக ஆண்டவர் வருகிறார். மேகங்கள் மேல அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படியான பாக்கியம் பாருங்க. டிக்கெட் போடாமே ஃப்ளைட்டுக்கு மேல பறக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு செல்லுகிற ஒரு அனுபவம், நமக்கு பிரியமானவர்களை எல்லாம் பார்க்கும் ஒரு அனுபவம், நம்மை விட்டு சென்றவர்களை எல்லாம் காணும் ஒரு அனுபவம். ஆண்டவருடைய இறுதி வாக்குத்தத்தமும் இதுதான். ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல 22:20, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஏதோ ஆண்டவர் சாதாரணமா சொல்லிட்டு போல, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். உண்மையாகவே ஆண்டவருடைய வருகை மிக சமீபம், மிக சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 21:4-5 ஆண்டவர் சொல்லுறாரு, உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா அல்லது கண்ணீரோடு காணப்படுகிறோமா, இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. ஆண்டவருடைய வருகையின் மகிழ்ச்சியை பாருங்க. அவருடைய வருகைக்கு பிறகு அங்கு மரணம் இல்லை, அங்கு துக்கம் இல்லை, அங்கு அலறுதல் இல்லை, அங்கு வருத்தம் இல்லை. இந்த உலகத்தின் முந்தின பாடுகள் எல்லாம் ஒளிந்து போய் விடுகிறது, மறைந்து போய் விடுகிறது. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார். 1000 வருஷம் அவரோடு கூட ஆளும் பாக்கியம், அவரோடு கூட அரசாட்சி செய்யும் பாக்கியம். ஒருவேளை இன்னைக்கு ஆளுகிறவர்கள் நமக்கு உதவி செய்யலை நீங்க நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்யலை, நம்மளை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் வரப்போறேன், நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன், நான் உங்களை கொண்டு செல்லுவேன், நான் உங்களை என்னோடு வைத்துக் கொள்ளுவேன். அங்க அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை, கவலையும் இல்லை, பாரமும் இல்லை, எல்லாம் புதிதாக இருக்கிறது. அங்க தாகம் இல்லை, பசி இல்லை, எப்போதும் பாடல் சத்தம். ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரியே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இந்த உலகத்துல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோமா? எதுலெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? அந்த மகிழ்ச்சியில மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல என்னுடைய மகிழ்ச்சியில நீ பிரவேசி என்று சொல்லுகிறார். அவருடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அவர் வருகையில நமக்கு கொடுக்க இருக்கிறார். இந்த உலகத்துல அவருடைய சமூகம் இன்று நமக்கு, அவருடைய சமூகம், அவர் நம்மோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த பரலோகத்துல பூரண சந்தோஷம், பூரண மகிழ்ச்சி. அடுத்து அவர் வந்த பின்பு நமக்கு என்ன கொடுக்கிறது? நாம் கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தை கொடுக்கிறது. இன்று ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார், நம்மை மகிழ்ச்சியாக நடத்துகிறார். பரலோகத்துல நாம் அவரோடு வாழும் ஆனந்த பாக்கியத்தை அடைகிறோம். இந்த உலகத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய 2ஆம் வருகையாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஒரு மணவாளனை எதிர்கொள்ள மணவாட்டி ஆயத்தமாய் இருப்பது போல, ஒரு விருந்தினர்களை எதிர்கொள்ள, அவர்களை வரவேற்க நாம் ஆயத்தப்படுகிறது போல, தூர தேசத்திலிருந்து வருகிற உறவினர்களை, உடன்பிறந்தவர்களை வரவேற்க ஆயத்தப்படுகிறது போல, நம்மை விட்டு கடந்து சென்றவர்களை பார்ப்பதற்கு ஆயத்தப்படுகிறது போல, நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எப்படி மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எதுலெல்லாம் எங்களுக்கு உண்மையான சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதை வெளிப்படுத்தினீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்புல நாங்கள் கலிகூற எங்களுக்கு கிருபை தந்தீங்க. உங்களுடைய பரிசுத்தத்துல கலிகூற கிருபை தந்தீங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிவதனால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வாசிப்பதனால வரக்கூடிய பூரிப்பும் மகிழ்ச்சியையும் நாங்கள் அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆத்மா ஆதாய பணியில எங்களை ஈடுபடுத்தி கொள்வதனால வருகிற சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய தியாக தொண்டை நாங்கள் செய்வதற்கு, உம்முடைய பணியை செய்வதற்கு எங்களை தியாகத்தோடு அர்ப்பணிப்பதனால வருகிற சந்தோஷத்தை கண்டுகொள்ள உதவி செய்தீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வருகையை குறித்த மகிழ்ச்சி எங்களுக்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த வருகைக்காக ஆண்டவரை நாங்கள் ஆயத்தப்படவும், மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளவும்,
ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே உம்முடைய வருகையின் மகிழ்ச்சியை ஆண்டவரே நாங்கள் எதிர்கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த பூமியில் உள்ள எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளும் ஆண்டவரே உம்முடைய வருகையை நோக்கி காத்திருக்கிறதப்பா. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மாத்திரம் உம்முடைய ஆண்டவரை பாதை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த விலகி செல்வதிலிருந்து மீண்டு ஆண்டவரை உம்முடைய வருகையை எதிர்நோக்கிறதுக்கு ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்பட பரிசுத்தம் பண்ணப்பட உம்முடைய வசனத்தினால திருப்தியாக உதவி செய்யுங்கப்பா. நீங்க கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை